Hello friends, welcome to our channel, Mr.Jabastin. ஸோ இந்த வீடியோட தமிழில் பார்த்துருப்பீங்க. உங்களோட பிஸ்னஸ்க்கு சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் நல்லா இருக்குமா, இல்லை கூகுள் PPC ஆட் ரன் பண்ணுறது நல்லா இருக்குமா? ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டராக ஒரு பிஸ்னஸ் பீப்புளுக்கு சேல் கொண்டு வரதுக்கு இந்த ரெண்டு ஸ்ட்ராட்டஜியுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துட்டுருக்கு இன்றைக்கி வரைக்கும். பட் எந்த பிஸ்னஸ்க்கு எது கரெக்டாக இருக்கும்? பிகாஸ் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியுமே வந்து ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கு கை கொடுக்கும், ஒரு சில பிஸ்னஸ்க்கு கை கொடுக்காது. ஸோ பெஸ்ட் திங் வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ரெண்டு விஷயமே எப்படி ஒரு ரோல் ப்ளே பண்ணுது, அந்த ரோல் ப்ளே பர்பஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் பிஸ்னஸ்க்கு எது சூட் ஆகுன்றதை நீங்கள் யூனிக் பாயிண்ட்டாக யோசிச்சு உங்களுக்கு நீங்களே சுயமாக முடிவு எடுக்க போகிறீங்க இந்த வீடியோட கடைசியில். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கூகுள் PPC ஆடுக்கும் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா, இன்டென்ஸ் பையிங் வெர்சஸ் இம்பல்ஸ் பையிங் ஒன்று இருக்குது. அதாவது இன்டென்ஸ் பையிங்னா என்ன, இம்பல்ஸ் பையிங்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சால் தான் ஒரு முடிவு எடுக்கவே உங்களுக்கு தோணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இன்டென்ஸ் பையிங்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தருக்கு ஒரு தேவை இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு கேமரா ஆகணும், ஒரு யூடியூபராக எனக்கு ஒரு கேமரா வேணும்னா, எனக்கு ஒரு யூடியூப்பில் நம்ம வளர்ந்துட்டே போகிறோம், மொபைல் வச்சு ஒன்று ஷூட் பண்ணோம், இன்னும் கிளாரிட்டி அடிஷனலாக கொடுக்கணுன்ட்டு எனக்கு ஒரு கேமரா வாங்கணுன்ற ஒரு விஷயம் எனக்கு தோணிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக என்னோட இன்டென்ஷன் என்ன, ஒரு கேமரா வாங்கணும். கரெக்டாக? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, ஸ்ட்ரெயிட்டாக கூகுள்லையோ இல்லை அமேசான் சர்ச் இன்ஜின்லையோ, ரெண்டுமே சர்ச் இன்ஜின் தான், அங்கே சர்ச் இன்ஜினில் போய்ட்டு பெஸ்ட் கேமரா ஃபார் யூடியூபர்ஸ், பெஸ்ட் பட்ஜெட் கேமரா ஃபார் யூடியூபர்ஸ், அந்த மாதிரி ஏதோ ஒரு கீவேர்ட்ஸ் போட்டு சர்ச் பண்ணி அந்த வெப்சைட்டில் போய்ட்டு அந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஸோ அந்த பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்டென்ஷனில் இருந்தேன், நான் ஸ்ட்ரெயிட்டாக போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். கரெக்டாக? ஸோ இது வந்து இன்டென்ஷன்றது எல்லாருக்குமே இருக்கும். ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஒரு பொருள் தேவை இருக்கும், அந்த இன்டென்ஷனை பொறுத்துட்டு தேடுதல் இதில் இறங்குவாங்க. ஸோ கூகுள் PPC ஆடும் வந்து இன்டென்ட் பையிங் சொல்லுவாங்க. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒருத்தர் வந்து வாங்கணுன்ற ஒரு முடிவில் வராது. ஓகேவா? ஆனால் இந்த வாங்கணுன்ற முடிவில் இல்லாதவங்கள வாங்க வைக்கிறது தான் இம்பல்ஸ் பையிங். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லிட்டோன்னா, இம்பல்ஸ் பையிங் ஒன்றுமே இல்லை. நான் ஒரு யூடியூபர், எனக்கு நல்லா ஒரு வீடியோஸ்லாம் போயிட்டுருக்கு, நல்லா போயிட்டுருக்கு, கமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக வந்துட்டுருக்கு. அப்போ வந்து எனக்கு கேமரான்னு ஒன்று இருக்குது, அந்த கேமராவில் ஷூட் பண்ணால் இன்னமும் அடிஷ்னலாக கிளாரிட்டி இருக்கும், அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் எனக்கு தெரியாமல் இருக்குது, நான் இன்னமும் அப்படியே போயிட்டுருக்கேன். அப்போ ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் எனக்கு வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது. ஸோ ஸ்டாப் ஃபோட்டோகிராஃபிங் யுவர் வீடியோஸ் இன் ஃபோன்ஸ், கோ ஃபார் கேனா 200D அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லைடு போட்டு ஒரு வீடியோலாம் போட்டு ஒரு கேமராக்கு சூப்பராக ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்குறேன். அவங்க வந்து இந்த மாதிரி நீங்கள் மொபைல் ஸ்க்ரீன் எடுத்தால் இந்த மாதிரி தான் இருக்கும், கேமரா எடுத்தால் இந்த மாதிரி கிளாரிட்டியாக இருக்கும், உங்கள் ஆடியன்ஸ் எங்கேஜிங் ஆவாங்க, உங்கள் ஆடியன்ஸ் வந்து ரிட்டன்ஷன் ரேட் அதிகமாக இருக்கும், அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு கேமராக்கு பிராண்ட் அவேர்னஸ் தராங்க. அப்போ தான் எனக்கு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் ஆகுது மனசுக்குள்ள. ஓஹோ, அப்போ நம்ம இன்றைக்கி வரைக்கும் நம்ம ஃபோனில் எடுத்துகிட்டு இருக்க வீடியோஸ் வந்து மேக்ஸிமம் கிளாரிட்டி இருக்காது போல் இருக்குது. ஸோ நம்மளோட வியூவர்ஸ்க்கும் கூட ஃபோனோட கிளாரிட்டியில் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் போல் இருக்குது. நம்ம ஏன் வந்து ஒரு கேமரா போகக்கூடாதுன்ற ஒரு இன்டென்ஷன் எப்போ க்ரியேட் ஆகுது, அந்த ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லையோ அந்த பிராண்ட் அவேர்னஸ் வீடியோ பார்த்ததுனால எனக்கு ஒரு இன்டென்ஷன் க்ரியேட் ஆகுது. ஓகேவா? ஸோ இங்கே ரெண்டு விதமான கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஸோ ஒன்று வந்து இன்டென்ட் பையர்ஸ், அதாவது ஆல்ரெடி அவங்க ஒரு அவேர்னஸ் அடைஞ்சிட்டாங்க, அவங்களோட வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு பொருளையோ ஒரு சர்வீஸையோ தேடி வராங்க. அவங்களுக்கு பெஸ்ட் பிளேஸ் எது? PPC ஆட்ஸ். ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக அவங்க வந்து ஒரு தேடுதல் வேட்டில் இறங்குறாங்க. என்னைக்காவது நீங்கள் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் ஒரு விஷயத்தை தேடி இருக்கீங்களா? ஒரு ஃப்ரெண்டு பேர் தேடுவீங்க, உங்கள் காலேஜ் டேஸ்லையோ ஸ்கூல் டேஸ்லையோ படித்த ஃப்ரெண்ட்ஸை தேடுவீங்க. ஆனால் ஒரு ப்ராடக்ட்டோ சர்வீஸையோ ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் தேடுவீங்களா? தேட மாட்டீங்க. ஸோ பெஸ்ட் பிளேஸ் வந்து சர்ச் இன்ஜின். சர்ச் இன்ஜினாக நிறையா இருக்குது. ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் போய் ஒரு விஷயம் தேடிங்கன்னா அதுவும் சர்ச் இன்ஜின், அமேசானில் ஒரு விஷயம் போய் தேடிங்கன்னா அதுவும் சர்ச் இன்ஜின், கூகுளில் ஒரு விஷயம் தேடிங்கன்னா அதுவும் சர்ச் இன்ஜின். ஸோ PPC அந்த ஒரு விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டென்ட் பைஸ்க்கு மட்டும் தான் ஒர்க் அவுட் ஆகும். ஓகேவா? ஸோ இது வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் கரெக்டான ஒரு கான்செப்டாக சொல்லுவேன். பட் ஆனால் இம்பல்ஸ் பையிங் எங்கே நீங்கள் கிரியேட் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாஸில் மட்டும் தான் பண்ண முடியும். ஏன்னா அங்கே தான் ஒரு பிராண்ட் அவேர்னஸே கிரியேட் பண்ண முடியும். யோசிச்சு பாருங்களேன், கூகுளில் போயிட்டு சர்ச் இன்ஜினில் போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக எதுவுமே தெரியாமல் ஒருத்தவங்க தேடுவாங்களா? ஓகே, நம்ம இவ்வளோனா வந்து இன்டென்ஸ் பையிங்னா என்ன, இம்பல்ஸ் பையிங்னா என்னன்னு பார்த்துட்டோம். கூகுள் PPC வந்து இன்டென்ட் பையர்ஸ்க்கு, சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் வந்து இம்பல்ஸ் பையிங்க்கு. ஓகேவா? பட் இதை வந்து நம்ம மாற்றி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு RO வாட்டர் பியூரிஃபையர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு பெரிய ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக உங்கள் ஊரில் இருக்கீங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்கள் ஊரில் வந்து RO வாட்டரை பற்றி நீங்களும் எவ்வளோ சொல்லி பார்க்குறீங்க, கேட்க மாட்டுறாங்க. அப்போ நீங்கள் வந்து யாருமே வந்து RO வாட்டர் இன்றைக்கி வரைக்கும் பெருசாக ட்ரை பண்ணுறதில்ல. எல்லாமே வந்து வீட்டில் அந்த 20 ரூபீஸ் கேன் வாங்கி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டாக 20 to 25 ரூபீஸ் வரும் 20 லிட்டர் கேன். அவங்ககிட்ட போய் நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணான்னா, ஃபஸ்ட் விஷயம் ஆஃப்லைன் மார்க்கெட்டிங்கோட ஸ்ட்ராட்டஜி வச்சு நான் கொண்டு வரேன். சின்னதாக உங்கள் ஏரியாவில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு RO வாட்டர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் எடுத்து நீங்கள் ஒரு பெரிய ஷாப் மாதிரி ஓப்பன் பண்ணி பண்ணிட்டு இருக்கீங்க. பட் உங்களுக்கு சேல்ஸ் போல. இப்போ நீங்கள் ஆஃப்லைனில் எப்படி நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுவீங்க? ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு 1000 பிட் நோட்டீஸ் அடிக்கலாம். ஓகேவா? ஆஃப்லைன் மார்க்கெட்லேருந்து ஆன்லைன் மார்க்கெட்டிங் கொண்டு வரேன்.
ஒரு 1000 பிட் நோட் அடிச்சிங்க. இந்த மாதிரி ஆரோ வாட்டர் இந்த அளவுக்கு நல்லாயிருக்கும், நீங்கள் ஒரு நாளைக்கு 25 ரூபா செலவு பண்ணி 20 லிட்டர் தண்ணி கேன் வாங்கி கொடுக்குறீங்க. பட் ஆரோ வாட்டர் வந்து 1 லிட்டர் வந்து 30 பைசாக்கு உங்களுக்கு பியூரிஃபை பண்ணி தருது. நீங்கள் யாரையும் டிபெண்ட் பண்ணி வாழ தேவையில்ல. மழை காலத்தில் வெயில் காலத்தில் வந்து எப்படா தண்ணி கேன்காரன் வருவாங்கன்னு வெயிட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட்டு சுவிட்சை போட்டோமா வாட்டர் பியூரிஃபை பண்ணி குடிச்சோமான்னு நீங்கள் போயிடலாம். அந்த மாதிரி விஷயத்த ஒரு பிட் நோட்டீஸில் நீங்கள் அழகாக கொண்டு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 1000 பிட் நோட் எடுத்து ஒரு 2 லோக்கல் ஆளுங்க இருப்பாங்களே அவங்ககிட்ட கொடுத்து ஒரு பெரிய ஃப்ளாட்ஸில் கொண்டு போய் ஒவ்வொரு வீட்டுக்கும் போட்டுருங்க. அந்த ஃப்ளாட்டுக்குள்ளே 1000 வீடு இருக்கா, 1000 வீட்டு வாசலையும் போய் அந்த பிட் நோட்டீஸை சொல்லிட்டு வந்தாங்க. ஓகேவா? இதில் என்ன பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா, 1000 வீட்டில் இருக்கவங்களுக்கும் வந்து ஆரோ வாட்டர் பியூரிஃபையர் வாங்கணுன்ற ஒரு இன்டென்ஷனில் இருக்க மாட்டாங்க. கரெக்டாக ஃபஸ்ட் வந்து அந்த ஆரோ வாட்டர்ன்ற விஷயம் எனக்கு தேவைப்படாதுன்ற ஒரு இன்டென்ஷனில் இருக்கவங்க இருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து எனக்கு தண்ணிக்கேனே போதுன்றவங்க இருப்பாங்க. ஒரு சில பேர் உண்மையிலே அந்த ஆரோ வாட்டர் பிரச்சனை வேறு ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்குமா, எப்போ பார்த்தாலும் தண்ணி கேன் வாங்கி குடிச்சிட்டு இருக்குமே, இதுக்கு ஏதாவது ஒரு ஆல்டர்னேட் சொல்யூஷன் இருக்குமா அப்படின்ற ஒரு 3வது டைப் கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ்னா அந்த 3வது டைப் ஆடியன்ஸ், அதாவது இதுக்கு ஒரு சொல்யூஷன் இல்லையா அப்படின்றது. பட் என்னன்னா ஸ்பெசிஃபிக்காக அந்த மாதிரி 3rd டைப்பில் இருக்க ஆடியன்ஸை மட்டும் டார்கெட் பண்ணி அவங்க வீட்டில் மட்டும் போய் நோட்டீஸ் போட முடியாது. கரெக்டாக ஒவ்வொரு வீட்லையும் நம்ம நாக் பண்ணி உங்களுக்கு ஆரோ வாட்டர்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டு போட முடியாது இல்லையா. பட் ஆனால் 1000 வீட்டுக்கு போடுறோம், அதில் கண்டிப்பாக ஒரு 50 பேராவது அந்த நோட்டீஸ் பார்த்துட்டு கால் பண்ணுவாங்க. இந்த மாதிரி உங்கள் ஆடு நோட்டீஸில் பார்த்தேன், உண்மையிலே இது நல்லாயிருக்குமா, வாரண்ட்டி கேரண்டி எல்லாம் சர்ச் பண்ணி அந்த 50 பேரில் ஒரு 10 பேர் உங்களுக்கு கன்வின்ஸ் ஆகி உங்கள் ஆரோ வாட்டர் பியூரிஃபையரை வாங்குவாங்க. ஓகேவா? கரெக்டாக 1000 பேருக்கு நீங்கள் நோட்டீஸ் போகிறீங்க, 50 பேர் உங்களுக்கு கால் பண்ணுறாங்க, அதில் 5 பேர் தான் உங்கள் ப்ராடக்ட்டை வாங்குறாங்க. ஸோ இந்த செக்மெண்ட் பாருங்கள் சுருகிட்டு வருது. அப்போது 995 பேருக்கு நீங்கள் வேஸ்ட்டாக தான் கேம்பெயின் ரன் பண்ணுறீங்க. வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, பட் அந்த 5 பேர் நீங்கள் ரீச் பண்ணணும்னா இவ்வளோ பேர் செலவு பண்ணி தான் ஆகணும். கரெக்டாக? இப்போது இதே ஆஃப்லைன் மார்க்கெட்டிங்கை வேறு மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம். என்னென்னா, ஒவ்வொரு ஏரியாவுமே மெட்ரோ வாட்டர் சப்ளை இருப்பாங்க, அந்த அந்த கார்பரேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அவங்க லைனாக வந்து தண்ணி பிடிச்சிட்டே இருப்பாங்க. அப்போ நீங்கள் போய் அங்கே வந்து கொடுக்குறீங்க. இந்த மாதிரி டெய்லி நீங்கள் சிரமப்பட்டு தண்ணி எடுத்துகிட்டு போன அவசியம் இல்லை. உங்கள் வீட்டில் நீங்கள் ஆரோ பியூரிஃபையர் வாட்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் டைம் உங்களுக்கு பியூரிஃபை பண்ணி உங்கள் கிணத்து தண்ணியை குடிக்கிற தண்ணியாக மாற்றி குடிச்சிக்கலாம். அப்போ யோசிச்சு பாருங்கள், 100 பேர் தண்ணி பிடிக்கிறாங்கன்னா அதில் உங்களுக்கு அதிகபட்சமான கன்வர்ஷன் இருக்கும். ஏன்னா அவங்க இன்டென்ஷன்னா டெய்லி வரோமே, கஷ்டப்பட்டு இடுப்பழிச்சு நம்ம தண்ணிக்கு தூக்கிட்டு போகிறோமே. ஸோ உங்களுக்கு கன்வர்ஷன் வந்து அங்கே விட இங்கே அதிகமாக இருக்குது. ஸோ இங்கே வந்து என்னென்னா, அங்கே ஒரு பிராண்ட் அவேர்னஸ் கிரியேட் பண்ணி அதில் ஒரு ஆடியன்ஸை ஃபெச் பண்ணி அதுக்கப்புறம் அந்த உங்கள் ப்ராடக்ட் வைக்கிங்க. இங்கே என்னென்னா ஸ்ட்ரைட்டாக உங்களோட தேவைக்கான ஆடியன்ஸை இங்கே பிடிக்கிறீங்க, இந்த மெட்ரோ வாட்டர் பிடிக்கிறாங்க. அங்கே இதே இதை நம்ம ஆன்லைன் கொண்டு போகலாம். ஃபேஸ்புக்கில் வந்து நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமிலோ இல்லை லிங்க்டின்லோ ஏதோ ஒரு சோஷியல் மீடியாவில் போய்ட்டு நீங்கள் உங்கள் ஆரோ வாட்டர் பியூரிஃபையர் நீங்கள் போஸ்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு அழகாக வந்து ஒரு வீடியோவோ இல்லை இமேஜஸோ க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ஒரு லிட்டர் தண்ணிக்கு நீங்கள் 2 ரூபா 50 பைசா செலவு பண்ணுறீங்க. ஏன்னா 20 லிட்டர் தண்ணிக்கு 25 ரூபா விற்கிறாங்க. பட் ஆனால் இங்கே அப்படி இல்லை. நாங்கள் வந்து 1 லிட்டர் தண்ணிக்கான பியூரிஃபை பண்ணுறதுக்கு மிஞ்சி போனால் 15லேருந்து 20 பைசால் ஆகும். 100% செக்யூர்டு, இவ்வளோ வாரண்ட்டி, கரண்ட் பில் செலவாகாது, உங்களுக்கு யாரையும் டிபெண்ட் பண்ணி வாழ தேவையில்லை, அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு கேம்பெயின் க்ரியேட் பண்ணுறீங்க. யாருக்குன்னா ஆரோ வாட்டர்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு, அந்த மிஷினை பற்றி ஒரு டெக்னிக்கலாக நாலேஜ் இல்லாதவங்களுக்கு அதை நாலேஜை புகுத்தி அவங்களுக்கு ஒரு இன்டென்ஷன் க்ரியேட் பண்ணுறீங்க. இன்டென்ஷன் க்ரியேட் பண்ணி 1 மாத காலங்கள் கழிச்சு தான் அவங்கக்கிட்ட வருவாங்க. ஆனால் அதை 1 லட்சம் பேர் பார்ப்பாங்க. சேம் சினாரியோ. அதில் அந்த ஆரோ வாட்டர் பியூரிஃபையர் தேவைப்படுற மக்கள் பார்த்திங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு 10,000 பேர் தான் இருப்பாங்க. அந்த 10,000 பேரில் உங்களுக்கு என்கொயரிஸ் எத்தனை பேர் பண்ணுவாங்கன்னா ஒரு 1000 பேர் பண்ணுவாங்க. அதுலேருந்து ஃபில்டர் ஆகி உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ இதே மாதிரி தான் வரும். இது வந்து இம்பல்ஸ் பையிங். ஏன்னா அவங்களுக்கு தேவையே இல்லை ஒரு பொருளை நீங்கள் தேவைக்கு உண்டான நீங்கள் உட்படுத்துறீங்க. இப்போ கூகுளில் வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணீங்கன்னா ஒரு பிபிசி கேம்பெயின் ரன் பண்ணுறீங்க. அதாவது யாராவது பெஸ்ட் ஆரோ வாட்டர் இன் சென்னை அப்படின்னு சர்ச் பண்ணால் எங்களோட ஷாப்பை காட்டுங்க, எங்களோட வெப்சைட்டை காட்டுங்கன்னு நீங்கள் வந்து உங்களோட லேண்டிங் பேஜை உங்கள் வெப்சைட்டை கொடுக்குறீங்க, இல்லை உங்கள் ஷாப்போட பேஜை கொடுக்குறீங்க. யாராவது ஒரு ஆள் வந்து வாட்டர் கேன் சர்வீஸ், அதாவது பெஸ்ட் ஆரோ வாட்டர் சர்வீஸ்னு சேலம் கொடுத்தா சேலமில் இருக்க உங்களோட பிரான்ச் அட்ரஸ் கொடுக்குறீங்க. ஸோ அந்த இன்டென்ஷன் பையஸை ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் வெப்சைட்டுக்கு நீங்கள் ஆட் ரன் பண்ணி இழுக்கிறீங்க. உங்களோட ப்ராடக்ட் சர்வீஸ்க்கு இன்டென்ஸ் பையஸ் யார், இம்பல்ஸ் பையஸ் யாருன்றதை முதல்ல செக்ரிகேட் பண்ணுங்கள். 2 பேருக்கும் தனித்தனியாக ஆட் ரன் பண்ணுங்கள். ஸோ அந்த கன்க்ளூஷன் என்னென்னா, கூகுள் பிபிசி ஆட் ஒர்க் அவுட் ஆகுமா, சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ப்ராடக்ட்டுக்கோ சர்வீஸ்க்கோ ஆப்போசிட்டில் இருக்க பையஸ் யார், இம்பல்ஸ் பையஸ் யார், இன்டென்ட் பையஸ் யார், அதிகமாக யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள் அந்த கேம்பெயினை. ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட ப்ராடக்ட் சர்வீஸ் வந்து மக்களுக்கு பெருசாக தெரியாது சார், இன்ஃபேக்ட் இது வந்து ஒரு புது விதமான ப்ராடக்ட் சார். அப்போ அவங்களுக்கு பிராண்ட் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும். அப்போ எது பெஸ்ட்டு? இம்பல்ஸ் பையிங். ஸோ அப்போது சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் பண்ணணும். ஆல்ரெடி நிறைய தேவைகள் இருக்குது சார் என்னோட ப்ராடக்ட் சர்வீஸ்க்கு. அப்போ ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் பிராண்ட் அவேர்னஸ்லாம் வெயிட் பண்ணணும் இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக கூகுள் பிபிசி ஆட் ரன் பண்ணலாம். இன்னொரு விஷயம் இருக்குது, கூகுள் பிபிசி ஆடை வந்து இன்டென்ட் பையிங் தானே, அதையே இம்பல்ஸ் பையிங்காக மாற்றலாம். தெரியுமா உங்களுக்கு? சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ ஒருத்தர் கூகுளில் வந்து வாட்டர் கேன் சர்வீஸ்ன்னு போகிறோன்னு சர்ச் பண்ணுறாரு. அதாவது ஒருத்தர் வந்து திருநெல்வேலியிலேருந்தோ இல்லை பெங்களூர்லேருந்தோ சென்னைக்கு வந்திருக்கார். அவர் கண்டிப்பாக வாட்டர் கேன் சர்வீஸ் தேவைப்படும். பக்கத்தில் கடையில் விசாரிச்சு கிடைக்கல. வாட்டர் கேன் சர்வீஸ்ன்னு போகிறோம், வாட்டர் கேன் சர்வீஸ்ன்னு வளசலாக்கம் போகிறார். அப்போ அந்த இடத்துல ஆரோ வாட்டர் பியூரிஃபையர் சர்வீஸ் இன்ஜினியராக என்ன தெரியுமா நீங்கள் பிபிசி ஆட் ரன் பண்ணலாம். why you going for a water can service, instead go for RO water, just 30 paise for liter அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல
அதோட ஆடியன்ஸோட இன்டென்ஷனை நீங்கள் பிரேக் பண்ணி உங்களோட ப்ராடக்ட்டை கொண்டு போகலாம். இது எங்கே தெரியுமா நான் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு 10 வருஷம் முன்னாடி எல்லாமே ட்ராவல்ஸ் தான். 5 மணி நேரம் பேக்கேஜ், அவுட்டோர் பேக்கேஜ்னு சொல்லிட்டு கேப்ஸ்லாம் வந்திருக்கும். அது சிடான் டைப்பு, மேக்ஸி கேப், இந்த மாதிரி 5 மணி நேரம் போனீங்கன்னா 700 இது 10 மணி நேரம் போனீங்கன்னா இவ்வளோ ரூபா, டிரைவர் பேட், அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி ட்ராவல்ஸ் மாதிரி நடத்திட்டு இருந்தாங்க. அப்போது ட்ராவல்ஸ் ஏஜென்சி இன் போர்னு சர்ச் பண்ணும்போது எனக்கு எப்படி வரும்னா, ஒய் யூ கோயிங் ஃபார் அ ட்ராவல் இன்ஸ்டெட் ஆஃப் பேயிங் ஃபார் 5 hours பேக்கேஜ், கோ ஃபார் அ ரைடு வித்தின் 50 rupees அப்படின்னு சொல்லிட்டு ஓலா ஃபஸ்ட்டு PPC ஆட் ரன் பண்ணுறாங்க. ஸோ இப்போ என்னுடைய வில்லிங்னஸ் என்ன, ட்ராவல்ஸ் புக் பண்ண போன என்ன கன்வர்ஷன் பண்ணி ஓலா கொண்டு போயிட்டாங்க. ஸோ நீங்கள் கூகுள் PPC ஆடை கூட இன்டென்ஸ் பையிங்லேருந்து இம்பல்ஸ் பையிங்காக மாற்றலாம். ஸோ இல்லாத ஒரு விஷயத்தை அவங்கள புகுத்தலாம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச ஒரு நாலேஜை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட ஆடியன்ஸ் யார், அவங்க இன்டென்ஸ் பையரா, இம்பல்ஸ் பையரா, மேற்கொண்டு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மேற்கொண்டு வேறு என்னென்ன டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வீடியோ போகலான்றதும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோ எல்லாமே உங்களுக்கு மறக்காமல் வரணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி சப்ஸ்கிரைப் பட்டனும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நான் சொல்கிற ஒரு RO பியூரிஃபையர் வச்சுருப்பாங்க, ஒரு மரச்செக்கு எண்ணெய் கடை வச்சுருப்பாங்க, லோக்கலோ இல்லை ஒரு இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களோ, அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.